ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திராவோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம கார்த்தி கடைசி நேரத்தில் வெடியை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். சந்திராவும் எப்படியாவது இந்த வெடிகுண்டு இப்போ வெடிக்கும், அந்த இடத்துல கார்த்திக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்பவும் போல் நார்மலாக அந்த வெடி வெடிக்குது. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கரெக்டாகிட்டு மேலே போய் வெடிக்கும் போது அதை பார்த்து ரேவதியும் சந்தோஷம் ஆகுறாங்க. இதை பார்த்த சந்திராவுக்கு ஆச்சரியம் தாங்களே, என்னாச்சு, எப்படி இந்த வெடி இப்படி வெடிக்கும், என்னாச்சின்னு பதட்டமாக இருக்கும்போது நம்ம மயில் வாகனமும் செம மாசா வந்து, என்ன சின்னத்தை, எப்படியாவது இந்த இடத்துல ஒரு துர்சம்பவம் நடக்கும் தானே நினச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஆப்பு வச்சிட்டோம் பார்த்தீங்களா, என்ன உங்கள் வீட்டில் போய் விசாரித்து பாருங்கள், சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி செம அதிரடியாக நம்ம மயில் வாகனம் ஜாலியாக பேசுகிறாங்க. இதை கேட்ட சந்திராவும் அப்படியே பதறி போயிடுறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி தீபாவளி, அதனால் குளித்து எடுத்துகிட்டு நல்லபடியாக புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாரும் சாப்பிடணும், சாப்பாடை நான் தான் இன்றைக்கி பரிமாறுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி ரேவதிக்கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு தலை தீபாவளி வேறு, அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட்டாசு விடுறதுக்கு ரெடி ஆகலான்னு கிளம்புறாங்க. அந்த டைமில் மயில் வாகனமும் நல்ல சரவெடியெல்லாம் விட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சகல கார்த்திட்ட வந்து, உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வெடி வச்சிருக்கல, அந்த மாப்பிள்ளை வெடியை இனி வெடிக்க வேண்டியதுதான், அதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல வெடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சந்திராவும் இன்னையோட உனக்கு கதை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க. சரி, நம்ம எதுக்கும் இது பக்கத்தில் இருக்காண்டா, இது பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக சந்திரா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயில் வாகனமும். அப்படியே மயில் வாகனமும் வந்து, சின்னத்தை என்ன ரொம்பவே பயமாக இருப்பீங்க போல், எதுக்கு இவ்வளோ தள்ளி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும், என்ன சந்திரா எப்போவுமே எல்லாத்துக்குமே தைரியமாக இருப்ப, இப்போ என்ன இந்த சின்ன பட்டாசுக்கு போய் கவலைப்பட்டு இருக்க, எதுக்கு அங்கே போய் ஒதுங்கி நிற்கிற, இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லும்போது சந்திராவும், சேச்சா எனக்கு பட்டாசுனா கொஞ்சம் பயந்தாக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும், என்ன நீ புதுசாக இருக்குது, எப்போவுமே நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில சேர்ந்தாப்புல எவ்வளோ பட்டாசு விட்டுருப்போம், நீ இப்போ போய் பதட்டமாக இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இங்கேயே தள்ளி நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு சந்திரா விலகி நிற்கிறாங்க. இதை கவனிச்ச மயில் வாகனத்துக்கும் ஏதோ ஒன்று புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக சின்னத்தை ஏதாவது ஒரு பிளானை போட்டிருப்பாங்களோ, அதை சேஃபாக அந்த இடத்துல நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சந்திராவும், சரி இப்போ கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வெடியை வெடிப்பான், அந்த இடத்துல கார்த்திக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம கார்த்தி அந்த இடத்துல வெடிக்கும் போது வெடியும் சாதாரணமாக வானத்தில் போய் வெடிச்சு ஐ லவ் யூன்னு வருது. இதை பார்த்த உடனே நம்ம ரேவதி அப்படியே சந்தோஷம் ஆகுறாங்க. கார்த்தி, நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக நீ வெடிச்சிட்ட, நம்ம தலை தீபாவளியும் சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது கரெக்டாகிட்டு சந்திரா யோசிக்கிறாங்க, என்னாச்சு இந்த வெடி வெடிக்கலையே, என்ன சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மயில் வாகனமும், என்ன சின்னத்தை ரொம்பவே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, அதான் வெடிதான் நல்லபடியாக வெடிச்சிடல, அதுக்கப்புறம் எதுக்கு பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திராவும் அதை வெளிக்காட்டாமல் இப்போ என்ன பண்ணுறது, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. அப்படி நம்ம கார்த்தியும் சகலையும் சேர்ந்தாப்புல சந்திரா கிட்ட வந்து, என்னத்தை நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா இங்கே வேறு மாதிரி நடக்குதா, உங்கள் பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் எல்லாத்தையும் அப்போவே மாற்றி வச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட சந்திரா எதிர்பார்க்கல. நம்ம ரேவதி ஏற்கனவே அந்த வெடியை எடுத்து மாற்றி வைக்கும்போது அந்த செயினை நோட் பண்ணிடுறாங்க. இங்கே ஒரு செயின் கிடைக்குது, இது யாரோடதாக இருக்கும், அப்போ இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது முத்துவேலோடு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, எப்படியாவது இந்த வெடியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்க ஏதாவது ஒன்று குழப்பி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதி எல்லாரும் சேர்ந்தாப்புல கரெக்டாகிட்டு அந்த வெடியை மாற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சந்திராவுக்கு. அப்போ அந்த வெடிகுண்டு எங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாகிட்டு முத்துவேல் சிவனாண்டிக்கிட்ட போய் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சந்திரா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. அப்படியே காளியம்மா சிவனாண்டிக்கிட்ட எல்லாம் சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அங்கே என்னாச்சு சந்திரா, கார்த்தியோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது சந்திராவும், நம்ம பிளான் போட்டது எதுவுமே நடக்காது, இங்கே எல்லாமே மாறி போச்சு, இவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க, அந்த வெடியை வெடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த வெடிகுண்டு எங்கே போச்சு,
அப்படின்னு விசாரிக்கும் போது சந்திராவும் குழப்பாயிடுறாங்க. அங்க ஏதாவது மாப்பிள்ளை வெடிகுண்டு மாதிரி இருக்கான்னு விசாரிக்கும் போது நம்ம முத்துவேலா ஆமா அங்க உள்ள ஒண்ணு நான் இங்க எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது நம்ம சந்திராவும் நீங்க எதுக்குமே பதட்டப்படாம அந்த வெடியை எப்படியாவது வெளியில வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா சரியா சொல்லிடுறாங்க. முத்துவேலுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சந்திரா திடீர்னு இப்படி ஒரு வேலையை சொல்ற, அப்ப ஏதோ ஒரு சம்பவம் இதுல நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா நம்ம சிவனாண்டிய முத்துவேலா அந்த இடத்துல இந்த வெடியை தூக்கி வேற இடத்துல மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். காளியம்மைக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. எப்படிதான் அந்த காத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. கடைசி நேரத்துல வந்து நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிட்டேன். இன்னையோட இந்த கார்த்திக் கதையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி ஈஸியாக பழி வாங்கிடலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பல் ஆகிட்டு எப்படி தான் இந்த பிளான் எல்லாம் இப்படி அவனுக்கு சாதகமாகவே முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு காளியம்மா ஒரு பக்கமாக புலம்பிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ரேவதியோட தலை தீபாவளி ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு. அதே சமயத்தில் நம்ம பாட்டி வீட்டுக்கு கார்த்தி ரேவதி வராங்க. இதை கொஞ்சம் கூட துர்கா நவீன் எதிர்பார்க்கல. துர்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. அக்கா நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட, எனக்கு உன்னை பார்த்த உடனே தான் நிம்மதியாகுது. நீங்கள் எப்படி அங்கே கொண்டாடினீங்க, நல்லபடியாக இருந்துச்சா? எனக்கும் அம்மா வீட்டில் இந்த தலை தீபாவளியை கொண்டாடணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அம்மா தான் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்களே. நான் அப்படி என்னதான் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணேன்னு புரிய மாட்டேங்குது. எப்படியாவது அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட புலம்பும் போது ரேவதியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, அம்மா ஃபர்ஸ்ட் இப்படி தான் பிடிவாதமாக இருப்பாங்க, போக போக எல்லாத்தையும் புரிய ஆரம்பிச்சிடும், அதனால இப்போதைக்கு வருத்தப்படாத, இந்த வாட்டி நீ பாட்டி வீட்டில் தானே தலை தீபாவளி கொண்டாடினா அதனால ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்த வாட்டி நம்ம அம்மா வீட்டில் எல்லாரும் சேர்ந்த மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பாட்டி வீட்டில் இருந்த அந்த டிடெக்டிவ் தீபாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் இங்கே வந்திருக்கான், அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், கண்டிப்பாக கார்த்தி உண்மையை பேச ஆரம்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி தீபாவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியை நம்ம கார்த்திட்டு வந்து இதுதான் புதுசாக நம்ம வீட்டில் வேலைக்கு வந்தவங்க, கோவிலில் வச்சு இவங்கள பார்த்தே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தா, அவளுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அதான் இவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபாவதியை நம்ம கார்த்திகிட்ட காட்டி கொடுக்குறாங்க. கார்த்தி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியில் பாட்டி வீட்டுக்கே வந்துட்டாங்க. எப்படியும் கொஞ்ச நாளில் நம்ம அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம பாட்டி கிட்ட கார்த்தி பழைய மாதிரி பேசாம தீபாவதி இருக்கும்போது அந்த மாதிரி பேசாம சமாளிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரேவதியை நம்ம கார்த்திட்ட வந்து என்ன புருஷா ரொம்பவே சோகமாக இருக்க, எதுக்கு இந்த மாதிரி தீபாவளி அதுமா மூஞ்ச ஊருன்னு வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திய ரேவதி கிட்ட நீ எதுவுமே புரியாம பேசாத ரேவதி, கொஞ்ச நாள்ல உங்க அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது பாரு. பாட்டி வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கவங்க அது டிடெக்டிவ் தீபாவதி உங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ண ஆள் தான், சீக்கிரத்தில் அத்தை எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நானே என்னோடய வாயால் எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.